வணக்கம். மரணத்தின் நிழலில் வாழும் இரு போர் வீரர்களின் ஆகச்சிறந்த கணப்பொழுது. நாளை நமக்கான விடியலாயிருக்குமா? நிசப்தமான இருளில் பனை மரத்தின் அடியில் இருந்து மெல்லிய குரல் ஒன்று அவன் காதுகளில் விழுந்தது. சிரித்தபடி அவன் கண்கள் அவளை உற்று நோக்க, அவனின் இதழோரம் மலர்ந்த புன்னகையில் மரணம் கூட தோற்று போகும். துப்பாக்கி குண்டுகள் உடலை துளைக்கும் முன் விழிகளின் வழியே காதல் உயிரை துளைத்து சென்றது. அடுத்த நொடி உதிர்ந்து போவது உடலா இல்லை உயிரா என அறியா இரு இதயங்களின் துடிப்பு தேசத்தின் வெடிகுண்டை விட சத்தமாயொலித்தது. போரின் புகையிலும் புதிய கனவுகளுடன் இரு இதயங்கள் மட்டும் இன்னும் இடம் மாறத் துடிக்கின்றன. போரின் புகையிலும் புதிய கனவுகளுடன் இரு இதயங்கள் மட்டும் இடம் மாறத் துடிக்கின்றன. போர்க்களத்து தூசிகள் பூச்சூடும் முன்னே விடைபெறும் நிமிடங்கள் விரைகின்றன கண் முன்னே. போரின் தூசிகள் பூச்சூடும் முன்னே விடைபெறும் நிமிடங்கள் விரைகின்றன கண் முன்னே. காட்டின் இருளில் கைகோர்த்த அந்த நொடி கூட கடமை தவறா கண்ணியமான போராளிகள் இவர்கள். ஒருவர் தோளில் துப்பாக்கி, மற்றொருவர் கண்களில் தீப்பொறி. களத்தில் சிந்தும் வியர்வை துளிகளும் கண்ணில் வழியும் காதல் துளிகளும். நாளை என்பது இல்லாவிடினும் கைகோர்த்த அந்த நொடி மட்டும் போதுமென மனதுக்குள் வாழ்ந்து தீர்த்த அந்த போர்க்காதல் பெரும் போர்க்கள காவியமானது. ஒருவேளை நாளை விதையாகி இங்கு வீழ்ந்து கிடந்தாள், நம் குருதிகள் ஒன்றாய் கலந்து இந்த மண்ணின் விடுதலைக்கான வெற்றி பூக்களாய் முளைக்கட்டும் என தம் காதலில் சபதமிட்டுக் கொண்டனர். ஒரு நாள் விடியல் வரும், அன்று போரின் சத்தம் சற்று மௌனிக்கும். ஆனால் எம்மை போல் காதலுற்ற போராளிகளின் வரலாறு காவியமாய் தேசத்தின் காற்றில் கலந்தே என்றும் வீசும். நன்றி.